உதயத்தை தேடும் இதயங்களில் நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களை நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வேளையிலே திருப்பலியூடாக நாங்கள் இணைகின்றோம். ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வின் பாரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து ஆண்டவரோடு உங்கள் உள்ளங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை கூவி அழைக்கின்ற வேளையில் உங்கள் குரலை நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சில வேளைகளில் நீங்கள் வைத்திய சாலைகளில் இருக்கலாம், பயணம் போய்கொண்டிருக்கலாம், சில வேளைகளில் வீடுகளில் தனிமையாக இருக்கலாம், உங்கள் அன்றாட கடமைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். இயேசு ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கின்றார், உங்களை போஷிக்க இருக்கின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்வு ஆண்டவரில் இருக்கின்ற அந்த விசுவாசத்தால் தாங்கிக் கொள்ளப்படவில்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இந்த வேளையிலே இயேசு ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வை இணைத்துக் கொள்வோம், எங்கள் உள்ளங்களை இணைத்துக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கு பெற எங்கள் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலே செவிகொடு,
நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புக்களையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கட்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை. அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கட்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். Hallelujah, 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 hallelujah,
கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபொழுது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகின்றான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகின்றான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, மனிதர்கள் எங்களுடைய வாழ்வு மிக மிக பலவீனமான ஒரு வாழ்வு. எங்களுடைய உடல் இலகுவாக பலமிழந்து போகக்கூடியது. ஒரு 2 நாட்கள் போதும் உடல் அப்படியே நோயில் விழுந்து படுக்கையில் விழுவதற்கு. எங்களுடைய உள்ளம் இலகுவாக உடைந்து போகக்கூடியது. சில வேளைகளில் ஒரு பிழையான ஒரு வார்த்தை யாராவது எங்களிடம் சொன்னால் எங்களுடைய உள்ளம் எப்படியாக உடைந்து போகிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் எங்களை தாங்கி நிற்கின்ற எங்களுடைய ஆன்மா, எங்கள் வாழ்வை முன்னோக்கி செல்லுகின்ற அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு ஊட்டமாக இருக்கின்ற அந்த விசுவாசம் பல வேளைகளில் எங்களுக்கு இல்லாத நிலைகள், அல்லது சில வேளைகளில் எங்களுடைய விசுவாசம் உயர்ந்த நிலையில் நாங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக எதுவும் செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு இலகுவாக இருப்பதை போல் எங்களுக்கு தோன்றும். மகிழ்ச்சியாக பல கடினமான காரியங்கள் எங்களால் செய்ய முடியும். ஆனால் நிச்சயமாக தருணங்கள், காலங்கள் வரும், எங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை குறைந்து போகக்கூடிய நிலை, இருளில் தனியே விடப்படுகின்ற நிலை. இது பெரிய பெரிய புனிதர்களுக்கு கூட ஏற்பட்டிருக்கு. த டார்க்னஸ் ஆஃப் சோல் அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த வேளையில் இறைவான் இறங்கியிருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த அழுகை, கடவுளே நீர் எங்கே இருக்கின்றீர் என்கின்ற அந்த கேள்வி. என்பது சகோதர சகோதரிகளே,
இது நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது, தந்தாய் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற அந்த நிலை. எங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து, விசுவாசம் தளர்ந்து இருக்கிற அந்த நிலையில் நாங்கள் எவ்விதமாக முன்னோக்கி செல்லுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. விரும்பின என்று சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த விடயம், உங்களிடம் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். நீங்கள் ஒரு பெரிய மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ அப்படி என்று சொன்னால் அது பெயர்ந்து அங்கு போகும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த சிறிய விசுவாசம் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நம்பிக்கை, கடவுள் மீது விசுவாசம் இல்லை என்கின்ற வேளையில் தட்டு தடுமாறி போவது, எங்களால் எவ்விதமாக முன்னோக்கி செல்வது என்பது மிக மிக கடினமான ஒரு தருணமாக இருக்கும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த நம்பிக்கை என்பது முதலாவதாக தூய ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு கொடை. நம்பிக்கை குறைந்து போயிருக்கிற தருணங்கள், சில வேளைகளில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற நிலைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள் அதிகமாகி அதிகமாகி எங்களுடைய விண்ணப்பங்கள் காலம் தாழ்த்தப்படுகிற வேளையில் நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் தூய ஆவியானவரை பார்த்து மன்றாடுவது. ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்கள் இதயங்களை மறுபடியும் பற்றி எரிய செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவது. இன்றைய முதலாவது வாசத்தில் நாங்கள் பார்க்கிறோம், விதமாக ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மோயிசனூடாக ஒரு சில வழிகளை அவர் காட்டுகிறார். விதமாக எங்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கையில் அதற்கு நாங்கள் எவ்விதமாக அதை நாங்கள் காப்பாற்றுவது அல்லது விசுவாசம் குறைந்து போகிற தருணங்கள் எவ்விதமாக முன்னோக்கி செல்வது அப்படி என்பதை பற்றி ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உடைய கண்களுக்கு தெரிகிற இடங்களில் எழுதி வை, அந்த வார்த்தைகளை எடுத்து படி. இதெல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் தளர்ந்து போகிற வேளைகளை செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். முதலாவதாக ஆண்டவரை பார்த்து, தூய ஆவியானவரை பார்த்து, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய விசுவாசத்தால் என்னுடைய உள்ளத்தை பற்றி எரிய செய்யும் என்று சொல்லுவது. தொடர்ந்து நாங்கள் அந்த விசுவாச பயணத்தில் எங்களுடைய வீட்டை சுற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய கண்களுக்கு, சில வேளைகளை நாங்கள் பாவிக்கிற எங்களோட மொபைல் ஃபோனுக்கு, அல்லது ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களோட காலையில் எழும்பி அடிக்கடி, இன்றைக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன, ஆப்ஸ் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையால் எங்களை நிரப்புவது மிக மிக முக்கியமானது. ஒரு வார்த்தை, வாழ்வதற்கின்ற வார்த்தை எங்களுக்கு கிடைத்தால் அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு எங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய உடலை நாங்கள் கவனிக்கிறோம். ஒரு நாளைக்கு 3-4 தடவை நாங்கள் உண்கின்றோம், தண்ணீர் குடிக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம், குளித்து துப்புரவாக்குகிறோம். எங்களுடைய மனதை நாங்கள் சில வேளைகளை நாங்கள் கவனிப்பது குறைவு, ஆனால் கவனிக்கிறோம். மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் எத்தனை தடவை ஒரு நாளில் எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு அதற்கு வேண்டிய அந்த சக்தியை தூய ஆவியானவரால் எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய உள்ளத்தை நிரப்பி வலுவோடு எங்களால் முன்னுக்கு போவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களை கேட்டு பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக எங்களுடைய கண்களுக்கு படுகிற இடத்துல நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம், அதனால் எங்களை நிரப்புவோம். மூன்றாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அமைதியாக ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்களை எடுத்து நாங்கள் அமர்ந்திருப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வசதி உள்ளவர்கள் ஆலயத்துக்கு போய் அமைதியாக நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி சற்று நேரம் அமர்ந்து இருந்து ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வின் பாரங்களை கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்வை நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் என்று சொல்லுவது, ஆண்டவரே என் வாழ்வை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி எல்லா பாரங்களையும் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு சின்ன பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல நாங்கள் முன்னோக்கி செல்வது. ஆலயத்துக்கு போக வசதி இல்லாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து
ஆண்டவரோடு தொடர்பாகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து உங்கள் வாழ்வை நிரப்புவது. இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்விலே அந்த விசுவாசம் என்கின்ற அந்த நெருப்பு பற்றி எரிய தொடங்கும். அந்த மாதிரியான விசுவாசம் என்கின்ற நெருப்பு பற்றி எரியும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்வதை போல அந்த கடுகளவு விசுவாசம் அது இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும் நடக்கும். யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம் இதே வார்த்தைகள், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும். நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை சொல்லி, இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்பது அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி நிற்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த விதமாக, விசுவாச பயணம் என்பது ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கின்ற பயணம். நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவரை இருக்க பற்றிக்கொள்வோம். நாங்கள் தவறுகின்ற வேளையிலும் மறுபடியும் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். மனம் உடைந்து போகாமல், மனம் உடைந்து போனாலும் மறுபடியும் ஆண்டவரிடம் வந்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய அருளை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லடன் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன்
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை இறக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் மல்கம், கர்தினால் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஒவ்வொருவரை நினைத்துக் கொள்வோம். அத்தோடு யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் அனைவரும் இறைவனிலே இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேப்பாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து ஏத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியான உள்ளங்களோடு ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் தருகிற சமாதானத்தை நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வ தரிசனம்
தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, உமை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் மரபு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் மண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாடில்லையே, உமை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்பிற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு ஒளிபரப்பில் உதவிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், அத்தோடு இந்த ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சிபத்தினாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாரம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவே எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாரம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் சமமாளை மாதா
கேட்பேனோ எமக்காக மன்றாடும் இயேசுவே எமக்காக மன்றாடும்